கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய கிருபைகள்னாலும் ஆசீர்வாதத்தினாலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தை சங்கீதம் 37 அதிகாரம் 31 வசனம். Psalm 37 verse 31. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அவங்க நடக்கிற நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல அப்பா உங்களோடு கூட சொல்லுகிற வார்த்தை, நீங்க செய்கிற காரியம்லாம் நடக்காமே போச்சு, நீங்க இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், நாளை முதல் எல்லாம் நல்லபடியா நடக்கும், நல்லா வந்துடும், செழிப்பாயிடும், இனிமேல் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா எல்லாம் ஏமாற்றத்துல தான் இத்தனை நாட்களாக முடிந்திருக்கலாம். இன்னைக்கு அப்பா உங்களுக்கு வார்த்தை சொல்றாங்க, அவன் நடைகளில் உங்களுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. இனி நீங்க செய்ய போகிற காரியம் எதுவுமே உங்களுக்கு இனிமேல் பிசகுவதில்லை. இனிமேல் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஸ்தோத்திரம். ஏன் இது நன்மைக்கு ஏதுவாக இனிமேல் நடக்கும் அப்படின்னா, அவனுடைய வேதம், அப்பா உங்களுக்கு கொடுத்திருக்கிற அப்பாவுடைய வார்த்தை, அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, அப்பாவுடைய இருதயம் எப்பொழுது எங்க இருக்கணும்? என்னுடைய இருதயத்தில் இருக்கணும். அப்பாவுடைய வார்த்தையை என்ன பண்ணும்? இருதயமான பலகையில எழுதி கொள்ளணும். ஸ்தோத்திரம். அப்பா கொடுக்கிற அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் எங்க எழுதி வைத்திருக்கணும்? இருதயத்துல எழுதி வைத்திருக்கணும். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணணும்? மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கணும். ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கலாம், ஸ்தோத்திரம் எங்களுக்கு வயசாவதே, இந்த காலத்துல நாங்க எப்படி மனப்பாடம் பண்ண முடியும்? இந்த காலத்திலயும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல, அன்னைக்கு சொன்ன வார்த்தையை நான் இன்னையும் மறக்கல, சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன்னு சொல்லி பெரியவங்க தான் என்ன பண்றாங்க? சொல்றாங்க. ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை ஞாபகம் இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். நீங்க படித்து என்ன பண்ணலாம்? ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். மனப்பாடம் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்துல வைத்துக் கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களுக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு 4 அதிகாரம் 23 மேத்யூ 5th chapter verse 23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி திரிந்து அவளுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து, ஏசப்பா என்ன பண்ணாங்களா? ஜெப ஆலயங்களில உபதேசித்தாங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்க? கர்த்தருடைய வார்த்தையை சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்புறமா தான் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அப்பா அற்புதம் செய்யறதுக்கு ரெடி, அதிசயம் செய்யறதுக்கு ரெடி, எல்லாம் செய்யறதுக்கு ரெடி. முன்பாக என்ன சொன்னாரு? அப்பாவுடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைய சொன்னாங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி படிக்காதபடி செய்கிறோடைய ஜெபம் அப்பாவுக்கு அருவருப்பானது. ஸ்தோத்திரம். அப்பா வார்த்தையை தான் என்ன பண்ணியிருக்காங்க? மகிமைப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் பைபிள் நிறைய படிக்க போறேன், என் இருதயமான பலகையில எழுத போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. இனி உங்கள் நடைகள் பிசகுவது இல்லை. நீங்க செய்யறது எல்லாவற்றையும் அப்பா என்ன பண்ணுவாங்க? வாய்க்க செய்வாங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இன்னைக்கும் அப்பா உடைய பிள்ளைகள் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. இவ்வளவு நாள் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆமராஜா ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சரீரத்துல ஒரு சுகம் இல்லை, குடும்பத்துல ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு வறுமை, எது எடுத்தாலும் இன்னிலிருந்து நல்லா ஆயிடும் நினைக்கிறோம், ஆனா நல்லா ஆக மாட்டேந்தேன்னு வேதனையோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு உங்க பிள்ளைகளை பார்த்துதான் சொல்றீங்க, இனி உங்க நடைகள் பிசகுவதில்லை. இனி நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் அப்பா வாய்க்க செய்வேன் என்று சொல்லுகிறார். அதற்கு நம்ம இடத்துல அவர் எதிர்பார்க்கிறது வேறு ஒன்றுமல்ல, கர்த்தருடைய வேதத்தை நீங்க நிறைய படிங்க, இருதயத்துல பதித்து வைத்துக் கொள்ளுங்க. இரவும் பகலும் அப்பாவுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன்
பாக்கியவான். அப்பா உங்களை பாக்கியவானாய் மாற்ற விரும்புகிறார். நாம செய்ய வேண்டியது ஒன்றுதான், வேதத்தை தியானிக்கணும். இப்பொழுதும் அப்பா உங்களுடைய பிள்ளைகள் இன்று ஒரு பொருத்தனை செய்யறாங்க, ஒரு உடன்படிக்கை செய்யறாங்க. இனி நான் வேதத்தை அதிகமாய் படிப்பேன், அதிகமாய் தியானிப்பேன் என்று சொல்லி பொருத்தனை செய்யறாங்கப்பா. பொருத்தனை பண்ணுகிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நீ ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல பார்த்தது போல எசப்பா நீங்க ஆண்டவரே அநேக வியாதிக்காரர்கள் எல்லாவற்றையும் பிசாசு பிடித்திருந்த சந்திர ரோகிகள் எல்லாரையும் நீங்க சொஸ்தமாக்கினீங்கப்பா. திரளான ஜனங்களை நீ சொஸ்தமாக்கினீர். இப்பொழுது அந்த வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் அவங்க என்ன பிரச்சனையோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, எந்த போராட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, இதுல இருந்து எனக்கு விடுதலை வராதா என்று சொல்லி ஏக்கத்தோட பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இன்னைக்கு அப்பா நீங்க விடுதலை தருகிறதற்காய் நன்றி. உடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. இனி உங்கள் நடைகள் பிசகுவதில்லை மகனே, இனி உங்கள் நடைகள் பிசகுவதில்லை மகளே. இப்பொழுதே அப்பா எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவோட வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி. ஒரு விடுதலை கட்டளையிடுகிறதுக்காய், சமாதானம் சந்தோஷம் உண்டாகிறதுக்காய், சத்துருவுடைய சகல தீய எண்ணங்கள் ஆலோசனைகள் எல்லாம் நிர்மூலமாகிறதுக்காய் சுத்திரம். அகித்தோப்பேலின் எல்லா துர் ஆலோசனைகளும் ஒன்றுமில்லாமல் போனது போல இப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லா துர் ஆலோசனைகள், துர் கிரியைகள் எல்லாம் ஒளிந்து போகிறதுக்காய் சுத்திரம். இன்றோடு அப்பா எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஒரு விடுதலை தருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது உங்க இருதயத்துல அப்பாவுடைய சமாதானம் இறங்குகிறது. யூ கேன் ஃபீல். எஸ், அந்த சமாதானம் இறங்குகிறது இப்போது நீங்க உணரலாம். இந்த நொடியே அப்பா விடுதலையை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏசப்பா நீங்க ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த நாள் முழுவதும் நீங்களே வழிநடத்தி ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்போடைய வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். God bless you all. Praise the Lord.